हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। हर हर शिव शिव जय जय शंकरा, जय जय शंकरा, कांची शंकरा, चंद्रशेखरा। நின்னை சரணடைந்தேன் சந்திரசேகரா, நீதானே என்றென்றும் ஆதிசங்கரா. உந்தனடி தோழுதேன் வேத மந்திரா, உலகம் வளம் பெறவே வந்த சந்திரா. மகா பெரியவா எங்கள் மகா பெரியவா, தெய்வத்தின் குரல் தந்த காஞ்சி மன்னவா. தெய்வமல்லவா நீ, தெய்வமல்லவா, தெய்வ குரல் தந்து மீண்டும் எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா நீ, எம்மை காக்கவா. ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நின்னை சரணடைந்தேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு முறை மகா பெரிவா கும்பகோணம் பக்கத்துல திருவிடை மருதூர் அப்படிங்கிற இடத்துல வேத ரக்ஷண சமிதி சதஸ்ல கலந்துக்கிறார். அதை முடிச்சுண்டு காஞ்சிபுரம் போகணும். அது திருவண்ணாமலை வழியா காஞ்சிபுரம் போகணும்னு அவர் திட்டம் போடுறார். அப்படி திருவண்ணாமலை வழியா போகணும்னா கிரிவலம் முடிச்சுட்டு தான் போகணும்னு அவருக்கு. அப்ப கிரிவலம் முடிக்கும் போது மணி 3 ஆயிடுறது மத்தியானம். அப்புறம் அந்த வழியா நடந்து போயிட்டே இருக்கும்போது நிறைய செடிகள்லாம் இருக்கும். ஸோ அந்த செடிகள்லாம் பறிச்சு அவர் சொல்வார், இது ஏலக்காய் வாசனை வருது, இது பச்சை கற்பூரம் வாசனை வருது, இது நிறைய சித்தர்கள் வாழ்ந்த இடம், அதனால இங்கேருந்து இந்த தங்கம் பண்ற அந்த ரசாயன வித்தெல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிருந்தது சித்தர்களுக்கு. ஆனா ஒருத்தருக்கும் அவ ரசவாத வித்தைகள் தெரிஞ்சவா, ஆனா அதை யாருக்கும் சொல்லி கொடுக்கல அப்படின்னு இந்த மாதிரி அந்த தொண்டர்களுக்கெல்லாம் அவர் பேசிண்டே சொல்லிட்டு போவாராம் இந்த பாத யாத்திரை போது. அப்புறம் கடைசியில அவர் என்ன பண்றார், காஞ்சிபுரம் வரார். அங்கேயும் கொஞ்ச நாள் தான் இருக்கார். அங்கேருந்து கலவைக்கு போறார். கலவையில தான் அவரோட பரமகுருவோட அதிஷ்டானம் இருக்கு. அங்கதான் கலவையில இருக்கும்போது தான் நிறைய விஐபி எல்லாம், இந்த அரசியல்வாதிகள்லாம் அவரை சந்திச்சிருக்கா. நம்ம இந்திரா காந்தி அம்மையார், எம்ஜிஆர் அவர்கள், அவெல்லாம் சந்திச்சது கலவையில தான். அந்த கணத்தடியில பெரிவா ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வாட்டி மௌன விரதம் இருக்கார். அப்ப இந்திரா காந்தி அம்மையார் வரா பாக்கிறதுக்கு. அப்ப இந்த தொண்டர்கள் சொல்றா, அவர் பேச மாட்டார், நீங்க எது கேட்டாலும் அவர் பதில் சொல்ல மாட்டார் அப்படிங்கிறார். அப்ப இந்திரா காந்தி அம்மையார் சொல்றா, நான் முன்னாடி உக்காந்துட்டு என் மனசுல என்னவோ நான் நினைச்சுக்கிறேன், அவர் எதுவும் பதில் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்ச நேரம் அவர் முன்னாடியே உட்காந்துக்கிறா. உட்காந்துட்டு கிளம்புற சமயத்துல பெரிவா என்ன பண்றா, ஒரு தட்டுல ருத்ராட்ச மாலைய கொடுக்குறா. அதை உடனே இந்திரா காந்தி அம்மையார் அதை போட்டுண்டு கிளம்பி போறா. 1977 நடந்த எலெக்ஷன்ல தோத்து போயிடுறா. அவளோட சின்னம் அப்ப என்ன இருந்ததுன்னா, மாடும் கன்றும் இருக்கிற சின்னம் இருந்தது. ஆனா இப்ப கலவையில வரும்போது பெரிவா அனுகிரகம் இப்படி பண்றத நினைவுல வச்சுட்டு அதையே தன்னோட காங்கிரஸ் அந்த சின்னமா மாத்திக்கிறா. அந்த வருஷம் கர்நாடகால ஷிமோகாங்கிற ஒரு இடத்துல தேர்தல்ல நின்று அவ ஜெயிக்கிறா. அதே மாதிரி குண்டுராவுங்கிற மந்திரி கர்நாடகாலேருந்து அவரும் பெரியவாளை அடிக்கடி சந்திக்க வருவா. தேவகவுடா, நாகைய கவுடா அவள்லாம் கூட பெரியவாளை
சந்திக்க வந்திருக்கா. குண்டுராவ் வந்து சந்திக்க வரும்போதெல்லாம் வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வருவாளாம். வந்து ஒரு மூட்டை அரிசி, ஒரு மூட்டை சர்க்கரை அதெல்லாம் நெய்வேத்தியத்துக்கு கொடுத்துட்டு போவாளாம். அதுக்கப்புறம் குண்டுராவும் அந்த வருஷம் நடந்த பெரியவாள்கிட்ட வந்து உங்களோட அனுகிரகம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியவா சொல்றா, காமாட்சியை நீ வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோ, நீ நினைச்சது நடக்கும் அப்படிங்கிறாராம். அதே வருஷம் அவர் வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சு முதல் மந்திரி ஆறார் கர்நாடகாவுக்கு. பெரியவாளை பத்தி சொல்லும்போது லக்ஷ்மி நரசிம்மங்கிறவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை பெரியவா வந்து அகோபில மடம் போகணும்னு விருப்பப்படுறா. அங்க ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போகணும்னு. அகோபில மடம் போகணும்னா அங்க வந்து 9 நரசிம்மர் க்ஷேத்திரம் இருக்கு. அது ஒண்ணு ஒரு இடத்துல இருக்கும். அது போறதே வந்து ஒரு மூங்கில் காடு வழியா நம்ம போகணும். அங்க பாம்பு சர்ப்பங்கள்லாம் தொங்குமா. அந்த ஒரு மரத்துல இருந்தும் சர்ப்பங்கள் தொங்கும். போறதே துஷ்ட மிருகங்கள் இதெல்லாம் அங்க வந்து இருக்கிறதுனால இவாளோட போறவாளும் பயப்படுவாளாம். பெரியவாளோட போறவாளும் ஐயோ நம்மளே தான் தாக்கிடுமே. ஆதிசங்கரரும் இந்த மாதிரி பாத யாத்திரை போகும்போது இந்த மாதிரி காவாலிகள்லாம் வந்து தாக்க வரும்போது இந்த நரசிம்மரை வழிபட்டு தான் வதம் பண்ணினாருங்கிறது இருக்கு. பெரியவா வந்து எல்லா தொண்டர்களையும் ரொம்ப பத்திரமா அழைச்சின்னு வருவாளாம். அந்த அவ்வளவு சக்தி பெரியவாளுக்கு இருந்தது. இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருக வென்று வரவேற்போம். நமஸ்காரம். நமஸ்காரம். சங்கரா டிவி நேயர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நமஸ்காரம். இது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுகிறேன். சங்கரா டிவியில் பேசுறது வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த பெரியவங்களுக்கு மறுபடியும் நமஸ்காரம் சொல்லிக்கிறேன். முதல்ல நீங்க எப்ப மகா பெரியவாளை சந்திச்சேன் அந்த அனுபவத்துக்கு? முதல்ல சந்திச்சது வந்து 1965. சரி. அப்போ வந்து நான் காஞ்சிபுரம் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். வந்தபோது இதுக்கு சுங்கார் சத்திரத்துக்கு முன்னாடி சேந்தமங்கலம் ஒரு இடம், அங்கே ஒரு சத்திரம் ஒன்று இப்போ இல்லை, எல்லாம் விடிஞ்சு கீழே வந்து போச்சு. அப்போல்லாம் இது மாதிரி இல்லை. இப்போ குதிரை ஒட்டகம் அது மாதிரி எல்லாம் இருக்கும். நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. கார் நிறுத்தி என்னன்னு கேட்டேன். பெரியவா வந்திருக்கா, எங்கே இருக்கான்னு சொன்னேன். சரின்னு உள்ளே போய் நமஸ்காரம் பண்ணிட்டேன். அப்போ ஸ்ரீகண்டன் பாலு இருந்தாங்க. சொன்ன இது மாதிரி நல்லி அப்படின்ட்டு சொல்ல கை காமிச்சிட்டு அப்புறம் ஒன்று பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சொல்லு உத்தரவு விடுங்க, என்ன அவுத்திக்கீரை வாங்கிக்கோ, எங்கேயாவது போகிற வழியில் பசுமாடுதுன்னா கொடுத்துட்டு போ, ரொம்ப புண்ணியம் அப்படின்னு. சரி சுவாமி உங்கள் அனுகிரகத்தில் எங்கள் ஆற்றுலேயே இது மாதிரி பசுமாடு. அப்போ நல்லதாக போச்சு. தினம் ஒவ்வொரு பசுமாட்டுக்கும் ஒரு அவிச்சிக்கரை கட்டு கொடு, ரொம்ப புண்ணியண்டாது அப்படின்னாரு. அது முதல் தரிசனம். அப்புறம் ரெண்டாவது வந்து நான் போகும்போது 1967, 8 அந்த காலகட்டம் இருக்கலாம், 70க்கு முன்னாடி. அப்போ என் சன் வந்து அவனுக்கு எப்போவுமே பிஸ்னஸ் விட ட்ரேடை விட இண்டஸ்ட்ரி தான் பிடிக்கும். சரி. எப்பவும் சொல்லலாம், என்ன இருந்தாலும் ட்ரேடுக்கு வந்து அவ்வளோ கௌரவமா, இண்டஸ்ட்ரின்னா தான் கௌரவம் சொன்னேன். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்டா. என்ன ஏகே பிர்லா வந்து 1 மணி நேரம் என்னோட பேசியிருந்தார். அவங்க அங்கெல்லாம் சாரீஸ் பார்த்துருந்தாங்க. நீ அவரை பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதி காத்துட்டு இருக்கணும். அப்போ எப்படி அதை குறைச்சி சொல்கிறேன் என்ன என்னமோ அவன் மனசில் அப்படிப்பட்டுன்னு சொன்னால் அது மாதிரி ஒரு இதில் ராஜமன்றி பக்கம் கோவூரில் ஒரு இண்டஸ்ட்ரி ஆர்மியை டிசைட் பண்ணேன். அப்போ வந்து அது விஷயமா வந்து பேசுகிறதுக்கு ஆந்திரா போயிருந்தேன். சஞ்சீவின்னு சொல்லிட்டு அவர் தான் ஆந்திரா இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க்குடைய சேர்மனாக இருந்தார். அவர் சொன்னார், இது இருக்கட்டும், எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னாரு. அவங்ககிட்ட என்ன கேட்டான், எப்படி வந்து இப்போது எம்எஸ்எம் இதில் திருப்பதியில் வெங்கடேஷ் பெருமாள் மேலே அந்த சுப்பிரபாதம் பாடிக்கும், அதே மாதிரி இங்கே ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுன சுவாமி பேரில் ஒரு சுப்பிரபாதம் பாடணும்னு நாங்கள் எல்லோரும் ரொம்ப ஆசைப்படுறோம் அப்படின்னு. நான் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு அப்பாட்ட சொல்லி கேட்டுவேன். அது அப்புறம் 2 பேரும் எம்எஸ்எம் பாட்டு போனோம். போயிட்டு மெட்ராஸில் போயிட்டு சொன்னோம். அப்போ மாமா சொன்னார், இது பாருப்பா, எதுவுமே நாங்கள் டிசைட் பண்ணல. வெங்கடேஷ் சுப்பிரபாதம் பாடினது கூட அவங்க கேட்டாங்க, நாங்கள் போய் பெரியவாளை கேட்டோம், செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் பாடினது. அதே மாதிரி நீங்கள் பெரியவாட்ட போய் உத்தரவு வாங்கிட்டு வந்துருங்க, அவர் எஸ்ன்னு சொன்னார்னா பாடுற பற்றி ஆட்சேபம் இல்லை அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் 3 பேருமா போனோம். அப்போ இந்த மடத்தை பார்த்த குலவார் சத்திரம்னு நினைக்கிறேன்,
நடுப்புற ஓப்பன் இருக்கு, அங்கே ஒரு மேடை மாதிரி இருந்தால் அங்கே உட்காந்துருந்தாரு. அப்போ நமஸ்காரம் பண்ணால் பாலு சொன்னார், இது மாதிரி நல்லி வந்திருக்காருங்க. சொன்னால் என்ன பேசிட்டு வாரினார். வந்தார், என்ன விஷயம் அப்படின்னாரு. இந்த மாதிரி இந்த விஷயம்லாம் சொல்லி அந்த மல்லிகார்ஜுன சுவாமி பேரில் அம்மா வந்து பாடணும் கேட்டணும், அவங்க வந்து பெரியவா சொன்னால் பாடுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் அப்போ அந்த விஷயம் சொன்னேன். அவர் நேரடியாக பதில் சொல்லலை, எப்போ சொல்ல மாட்டார். அது மாதிரி டேய் பாலு கூப்பிட்டு ஸ்ரீகண்டாங்க வா, இவன் யார் தெரியுமாடான்னு கேட்டிருக்காரு. நான் நல்லின்ற வரைக்கும் அவனுக்கு தெரியும். வடக்க டாடா பிர்லா கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்பட்டிருவோம். அது மாதிரிடா, தெற்கு டாடா பிர்லா மாதிரி. நான் சின்ன வியாபாரம் பண்ணியிருந்தேன் அப்போ. சொன்னேன், என்ன நம்மள போய் இப்படி சொல்றாரு அவருன்னு, ஆசீர்வாதம் வச்சுக்கடா அப்படின்னு. இப்போ கிட்டத்தட்ட 40 கடை உலகம் முறை வச்சிருக்கேன். நேற்று தான் ஒரு வாரம் சொன்னேன், அவர் சொன்னது அப்படியே பயிற்சி போச்சே அப்படின்னு சொன்னேன். காரணமாக தான் சொல்லிப்பா, இல்லாட்டி அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதத்தை டக்குன்னு சொல்ல மாட்டாங்க. பேசியிருந்தார், அந்த கேள்விக்கு பதிலே வரல. அந்த மல்லிகார்ஜுன சுவாமி பேர்ல சுப்பிரபாதம் பாட்டை பத்தி பதிலே சொல்லல, வேற ஏதோ அது இதை பேசியிருந்தாரு. அவர் அப்படிதான் எனக்கு தெரியும், பாலுன்னு சொல்லிட்டான். சரி, அவருக்கு இஷ்டம் இல்லைன்னு தெரியுதுன்னு நான் புரிஞ்சுட்டேன்ப்பா. சரின்ட்டு நமஸ்காரம் பண்ணி வந்துட்டோம். அப்புறம் அவங்க அந்த ஐடியா விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மூணாவது வந்து 1970 அப்போ வந்து பரணிதர் வந்து ஆலய தரிசனம்னு ஒரு தொடர் எழுதிட்டே வந்தார். அந்த ஆலய தரிசனத்துல சேஷாதிரி சுவாமி பத்தி ஒரு குறிப்பு வருது. இது அப்போதான் காஞ்சிபுரத்தை பத்தி முடிச்சுட்டு திருவண்ணாமலைக்கு போறாரு அடுத்தது. அதுக்குள்ள இதை என்ன அவர் அவதரிச்சது வந்து காஞ்சிபுரம் தான், பெருமாள் கோயில் பக்கத்துல வடக்கு மாட வீதியில. அப்போ வந்து அவர் அந்த போயிருக்காரு, யார் யாரும் கேட்டிருக்காரு. அவர் வந்து 1929 சித்தி ஆயிட்டாரு. இது 1970 கிட்டத்தட்ட 41 வருஷம் ஆச்சு. யாரு கேட்டா அந்த இங்கதான் சேஷாதிரி சுவாமி இருந்தாரு, ஒருத்தருக்குமே தெரியல. 3 தடவை 4 தடவை போயிருந்தாரு, கண்டுபிடில நேராக பெரியாட்டம் வந்தார். வந்துட்டு இது மாதிரி அப்பதான் நான் இவரோட போறேன். அந்த டைம் போகும்போது போன போது அப்ப சிவாசானத்துல இருந்தார். இப்ப நட்பு ஒரு கிணறு இருக்கும் இல்லையா, கிணறுக்கு இந்த பக்கம் நம்ம இருக்கணும். அவங்க அங்க குடிச்ச மாதிரி போட்டு இந்த அவனை கூப்பிடு, பரணிதரன் பேர் ஸ்ரீதரன் பேரு, அவனை கூப்பிடுனாரு. கிட்ட பண்ணார். இந்த அது பூதகான் அடிச்சு இப்போ இதை பார்த்து படிச்சுட்டு இருந்தார். இந்த புத்தகத்தை இந்த பேஜை பார்க்க சொல்ல அவனை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னா அவர் எப்போவோ கேட்டிருந்தா அவருக்கு சந்தேகம். நாங்கள் வர விஷயம் அவருக்கு தெரியாது, நான் பல மாதிரி வசதி கிடையாது. அவர் வந்து அந்த க்ஷணம் நாங்கள் நிற்கும்போது அவர் இவர் கேட்ட கேள்வி ஒன்று பதில படிச்சுட்டு இருக்காரு. படிச்சுட்டு அவன் படிச்சுன்னா படிச்சுட்டு அவருடைய கண்ணில் ஜலம் வந்துருச்சு அவருக்கு. எப்போ இப்போ நாம வரேன்னே அவர் தெரியாது. கரெக்டாக அந்த சமயத்தில் அந்த பேஜ் படிச்சுட்டு இருக்க எடுத்து எங்கிட்ட கொடுக்குறாரு. அது என்னன்னு எனக்கு தெரியல, ஏதோ அவர் கேட்டிருக்காரு, அதுக்கு பதிலாக இருந்து. அதுக்கப்புறம் இது மாதிரி சேஷாதிரி சுவாமியில் வந்து இந்த இஷ்யூவில் ஆனந்தவரில் ஏஜ் ஆகணும். அடுத்த வாரம் நான் இது திருவண்ணாமலை ஆரம்பிச்சிடுறேன். இப்போ 2-3 தடவை போட்டேன், கிடைக்கல. ஏண்டா ஏதாவது திண்ணையில வயசானவங்க உட்காந்துருப்பாங்க, கரெக்டாக சொல்லிட்டு போறாங்கன்னு. இவர் எத்தனை தடவை பண்ணார், திண்ணையில யாரும் உட்காந்து இல்லை சொன்னாருன்னு சொல்லிட்டு போனோம். போனா ஒரு 90 வயசு கழவர் திண்ணையில உட்காந்து ஏதோ ஒரு வீட்டு திண்ணையில உட்கார்ந்தார். அப்போ அவர் போய் கேட்டேன் இது மாதிரின்னு சொல்லிட்டு. கேட்ட உடனே அவர் எதிர்த்தாப்புல ஒரு 3 வீடு தள்ளி ஒரு வீடு இருக்காது காமிச்சார். இதுதான் சேஷாதிரி சுவாமிகள் பிறந்த ஆம்னு சொல்லிட்டு எங்க அப்பா எங்க தாத்தா எனக்கு சொல்லியிருக்கு, இவருக்கு 90 வயசு அப்படின்னு சொல்லி சரி நேரம் அங்கே போனோம். போயிட்டு அவர் ஒருத்தர் ஜெகதீஷ்னு யார் ஒருத்தர் இருந்தாரு, அவர்கிட்ட இது மாதிரி சேஷாதிரி அவருக்கே தெரியல அப்படின்னு, எனக்கே தெரியலங்க அப்படின்னு சொன்னேன். அவர் தான் ஓனரு சொல்லிட்டு இப்போ பெரியார் பார்த்துன்னு சொன்னார். பார்த்து பட் பெரியார் பார்த்து வந்து மறுபடியும் உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கே நேராக இதுதான் இடம்னு தெரிஞ்சு போச்சு. நிறைய எங்க மறுபடியும் வந்தோம், மடத்துக்கு வந்தோம். அதான் இருக்கும்னு அதுதான் சொல்ல, அதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னாரு. சரி, அது வந்து மகான் இருந்த இடம், அது வந்து வாங்கி ஒரு வேத பாடசாலை அங்கே ஆரம்பிச்சிருக்கோம். அவரு அந்த ஓனர்கிட்ட கேளுங்க, பணம் கேட்டால் பணம், இல்லாட்டி வேற வீடு வாங்கி கொடுத்துடலாம். அது என்ன பண்றோம், நீங்க லௌகிகங்களை நீங்க பார்த்து முடிச்சுங்க. முடிச்சுட்டு ஒரு ட்ரஸ்டீஸ் போடுங்க. நாதன் ஸ்கேஃப் விஸ்வநாத ஐயர், அப்புறம் ஸ்ரீதர் நீ ஒன்று இரு, செட்டியார் ஒன்று இருக்கட்டும், உள்ளூர் ஒரு போடு. ஏன்னா இந்த ஊரில் மொத்தமே மெட்ராஸ்காரங்க போட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. டாக்டர் வெங்குடின்னு இருந்தார் இங்கே, அவரை போட்டுரு, நீங்கள் 4 பேரும் ட்ரஸ்டியாக இருந்தேன்னு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் சொன்னோம். பெரிய அது மாதிரி உத்தரவுன்னு நான் கொடுத்துட்றேன், எனக்கு பணம் வேணாம், இந்த 4 மாட வீதியில் எங்கேயாவது ஒரு வீடு எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. இவர் இருந்தது வடக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதின்னு நினைக்கிறேன், கோயில் பின்புறம், கோயில் கிழக்க பார்த்து இருந்தது. அங்கே வந்து இடம் கிடச்சி இவர் வந்து பார்த்தா பிடிச்சி சரின்னு. அப்புறம்
பணம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துட்டோம். அப்புறம் சுவாமிகிட்ட அதெல்லாம் ஒரு நாள் 2 நாள் நடந்திருக்கோம். இவர்கிட்ட வந்திருந்த போது அப்புறம் இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, வேத பாடசாலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, ஒரு அர்ச்சகர் பர்மனெண்டாக போட்டு காமாட்சி அம்மன் படம் ஒன்று அங்கே வச்சிரு சொல்லு இப்போதைக்கு, அப்புறம் என்னன்னு பார்ப்போம் அப்படின்னாரு. சரி அது பண்ணிட்டு அப்புறம் இது ஒரு அனுபவம் நேர்ந்தது. அவரோடு போனதுனால இந்த அனுபவம் வந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி அவர் எழுதிட்டார். அந்த வீடு டோர் நம்பர் எல்லா விஷயத்தையும் அந்த ஆனந்தோட எழுதினார். இது ஆன பிறகு 3வது நான் 73ன்னு நினைக்கிறேன். அப்போது நான் அவர் பார்க்கறதுக்கு போனேன். இல்லை பெரியவா கிளம்பி கலவை போயின்னு இருக்காங்கன்னாங்க. நான் இவருடைய குரு, இவருடைய பரமகுரு 2 பேரும் ஒரே வாரத்தில் சித்தி ஆயிட்டாங்க. நான் பரமகுருக்கு அம்மா போட்டு அப்போ இவருடைய குரு சிச்சுரிட்டி பண்ணியிருந்தார். இவருக்கும் வந்துடுச்சு. ஸோ அவர் போயிட்டு சில நாள் இவரும் போயிட்டார். ஸோ ஃபியூ டேஸில் வரும் 2 பேர் திதியும் மாதம் தராமல் அங்கே நடந்து தானே போவார். போகும்போது அங்கே ஜடாசங்கர்னு ஒருத்தர் குஜராத்காரர், அவருடைய நிலம் இருந்தது. ஒரு 6-7 மோரணத்துக்கு முன்னாடி அங்கே பம்ப் செட் இருந்தது. பம்ப் செட்டில் ஒரு மேலே ஒரு கீத்துக்கோட்டை தான் போட்டிருந்தது. அப்போ அங்கே இருந்தாருன்னு சொல்லி வெளியில் இவங்கெல்லாம் பார்த்து அங்கேயே சொல்லிட்டாங்க, விவரமாக சொல்லிட்டாங்க. அப்புறம் நேராக அங்கே போயிருந்தோம். நானும் சித்தப்பாவும் இந்தளம் பன்னீதரன் வரல, நானும் சித்தப்பாவும் போயிருந்தேன். போயிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டோம். இப்போ ஸ்ரீகண்டன் சொன்னால் இதை நெல்லியை வந்திருக்காங்க. அப்படியே பார்த்து நெல்லி என்ன அர்த்தம்னு கேட்டார் அவர். இல்லை ஆந்திராவில் குடும்ப பேர்னு சொல்லுவாங்க, தெலுங்கு நிட்டி பேர்னு சொல்லுவாங்க. நீங்கள் செட்டின்ற கூட போடலன்னு பரவாயில்ல, இது இருக்கணும் கோத்திரம் மாதிரி. இது இந்த கோத்திரம் உள்ளவங்க உலகம் பூரா எங்கேயா போயிடுவாங்க. நாளைக்கு பொண்ணு எடுக்கும்போது அவன் நல்லின்னா பொண்ணு எடுக்க மாட்டோம், நம்ம தாயாதின்னு ஆகிடும். அது தெரியறதுக்காக அவங்க விஷயம் இருக்குது. ஆந்திராவில் மட்டும் அந்த சிஸ்டம் இருக்கு. நாங்கள் ஆதியில் ஹம்பியில் இருந்தோம், அதனால் அப்புறம் தான் வந்தேன் இங்கே அப்படின்னு சொன்னோம். அப்படியா சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு மைல் போங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன குக்கிராமம் 3 தெரு தான் இருக்கும். அது பேர் நல்லின்னார். ஆச்சரியம் எங்களுக்கு தெரியும். இவங்க எங்க 300-400 வருஷமா இருக்காங்க எங்க முன்னோர்கள். இங்க யாருக்கும் தெரியாது. அப்புறம் சொன்ன போனோம், நடுப்புற ஒரு அகராரம், இப்படி ஒரு தெரு அப்படி ஒரு தெரு. அப்புறம் பார்த்துட்டு வந்தோம். இருக்கலாம் ஒருவேளை அங்கேருந்து இந்த இடத்துல இருந்திருக்கலாம். அப்போ இந்த ஊர் பேர் நமக்கு வந்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுட்டோம். அந்த மாதிரி எங்களுக்கு தெரியாத விஷயம் இது. ஒரு ஆச்சரியமான விஷயம். இது முடிஞ்ச பிறகு 70, அதுக்கப்புறம் 73-75 இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ எங்க வீடெல்லாம் கட்டுறது ஜிஆர் நட்ராஜர்னு அவர் தான் கட்டினார். 75 இன்னும் கூட தள்ளி இருக்கும். அவர் ஒரு தடவை அப்போ அடிக்கடி மரத்துக்கு போவார். நேராக மரத்துக்கு ஸ்ரீகாரியம் நீலகண்டையர் உட்காந்துருந்தார். நட்ராஜர் நாளைக்கு பிட்சை யாருமே இல்லை அப்படிங்க. பிட்சைன்னா அந்த பிட்சை என்ன பணம் கட்டுமோ அந்த பணம் அன்னைக்கு செலவு. சரி, இப்போ நாளைக்கு பிட்சை யாரும் இல்லைன்னா நாளைக்கு செலவுக்கு பணம் இல்லைன்னு அப்படியான்னு சொல்லிட்டு உடனே போய் மெட்ராஸ் போய் அவருடைய செங்கல் கொடுக்குறேன், மண் கொடுக்குறேன், அதெல்லாம் சிமெண்ட் கொடுக்குறேன் எல்லாம் பார்த்து ஒரு 18,000 ரூபா. 18,000 ரொம்ப பெரிய அமௌண்ட்டு அந்த காலத்தில். எடுத்துட்டு வந்தார். இவர் அப்போது பின்னாடி கொலவராக இருக்காங்கன்னு. சரி நாங்கள் வந்தபோது கொண்டு வந்து ஒரு தட்டில் வச்சு, அப்புறம் துளசி மாலை, அப்புறம் இந்த பட்டன் கல்குன்னு சொன்னாது, அப்புறம் உலர்ந்த திராட்சை. ஏன்னா அது ஒண்ணுதான் ஒண்ணு வாயில போடுவார். துளசி அப்படியே தலையில வச்சுப்பாரு. வச்சு பார்த்து அப்படி தொட்டு அதுல இந்த பணம் கட்டம் இருந்தது. ஒரு நிமிஷம் பேசிட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு 60 வயசு மேல இருக்கும் நமஸ்காரம் பண்ணா மாதிரி, சுவாமி பெரிய அனுகிரகம் பண்ணணும், பொண்ணுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், மூர்த்த புடவை, மூர்த்த வேஷ்டி, மாங்கல்யம், இதுதான். அப்போ சவரன் 100 ரூபா நான் சொல்ற காலகட்டம். புடவை பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபா இருக்கலாம், வேஷ்டி ஒரு 200 ரூபா இருக்கலாம், மொத்தமாக 600 ரூபா தான் ஆயிருக்கும். அதுக்கு 3 பெரிய ஆச்சரியம், இந்த தட்டு நகர்த்தி எடுத்துக்கோ அப்படின்னாரு. அது 18,000 இருக்கு. இவருக்கு கொண்டு வந்தது நாளைக்கு ஸ்ரீகாரின்னு சொல்றாரு, நாளைக்கு பிட்சைக்கு ஆள் இல்லை அப்படின்னு. கேட்டோடனே என்ன பண்ணிட்டா, நாளைக்கு அவங்க ஆசைப்படுறது பண்ணாங்க. அவர் கேட்டது ஒரு கூரை புடவை, கூரை வேஷ்டி, மாங்கல்யம், 1000 ரூபா போதுமா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பண்ண கொஞ்சம் நேரம் வாசல் போயிட்டார். அப்புறம் இவங்க எடுத்துக்குவாங்க, இவங்க எடுத்து அவங்க போயிட்டாங்க. அவங்க இவன் சீகனை கூப்பிட்டு கோச்சின் போய் வெளியே நிற்கிறான், நட்டா இந்த வருஷம் இருக்கு அப்படின்னாரு. போய் கூப்பிட்டார், வந்தார். என்ன நட்டா என் மேலே கோவம்? ஆமாம் கோவம் தான் அப்படின்னாரு. ஏன் என்ன அவங்க என்ன கேட்டாங்க? அவங்க கேட்ட விஷயம் 1000 ரூபா. இது ஒரு 1000 ரூபா எடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டியதானே. மொத்தத்தையும் அவங்க எடுத்து கொடுத்துங்க. அங்கே ஸ்ரீகாரி நாளைக்கு
பிச்சைக்கு ஆளுன்னு அவர் அவசரப்பட்டு இருக்கார். நடராஜா ஒரு வார்த்தை அவருக்கு இப்ப தான் நேரடியாக பதில் சொல்ல மாட்டாரே. ஒரு வார்த்தை சொல்ல கேட்டுக்கோ, இந்த மடம் நான் இருக்கிற வரைக்கும் தான் பணத்துக்கு கஷ்டப்படும். நான் போன பிறகு மகாலட்சுமி அப்படியே கொட்டுவா பணத்தை. அப்படிதான் ஆச்சு. இப்போ ஸ்கூல்ல அது இது என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னாரு. அவரை பதில் அப்படிதான் இருக்கும். நேரடியா ஒண்ணு பதில் இருக்கு. சரியா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஒரு தினம் கடையில் அப்படி அப்போ கஸ்டமர்ஸ் வந்து அங்கே நின்றுட்டு இருப்பேன். அன்னைக்கு காலம்புற எனக்கு பத்திரிகை வந்தது. அதாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரருக்கு அன்னப்பாவாடை சாத்துறதுன்னு. அன்னப்பாவாடை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பதியில் தான் வியாழக்கிழமை அன்னைக்கு, அதுவும் உற்சவமூர்த்தியை கடாளருக்கு தப்பல அந்த பக்கம் உண்டியல் இருக்கும், அங்கே வச்சுட்டு உற்சவமூர்த்தி வந்து அன்னைக்கு என்ன பொங்கல், புளியஞ்சாதம், தயிர் சாதம், அது மாதிரி என்ன பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் அப்படியே அவங்க மூர்த்தியே மறையிற அளவுக்கு ஒரு 2 அடியில் 1.5 அடியில் ஸ்டாண்ட் இருக்கும், இந்த பெஞ்ச் மாதிரி இருக்கிறது. அதுக்கப்புறம் அது சின்ன விக்கிரம் தானே, அந்த விக்கிரம் மறைஞ்சு போற அளவுக்கு எல்லா பக்கம் வச்சிருவாங்க. அது பேர் அன்னப்பாவாடைன்னு பேரு. இது கேள்விப்பட்டது சிவன் கோயிலில் கேள்விப்பட்டது இல்லைன்னு நினச்சி யாராவது வந்தால் கேட்க நினச்சி நின்றுட்டு இருந்தேன். நின்று போது சந்திரசேகரன் ஆயிட்டு இருந்தார். சார் இது மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்னைக்கு யாராவது கேட்க நினச்சா கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரகதீஸ்வரருக்கு வந்து அன்னப்பாவாடை சாத்தணும். அதான் வேஷ்டி பெரிய இல்லைங்க இல்லையா, வேஷ்டி ஒன்று சார் தரேன் சார். முன்னாடி எனக்கு சில விஷயம் நான் இன்றைக்கி தான் பேப்பரில் படித்தேன், அது இன்விடேஷன் வந்தது. அன்னப்பாவாடை என்ன நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருப்பதி தான் உண்டு, வேற எங்கேயும் நான் கேள்விப்படலையே என்ன சொல்கிறேன் சார்ன்ட்டு. அப்புறம் அங்கே வந்து போய் உட்காந்து இது பெரிய கதை, என்னால் முடிஞ்சிருக்கு சுருக்கமாக சொல்கிறேன்னாரு. உடனே பெரியவா வந்து ஒரு தரம் இவர் சந்திரசேகர் தரிசனத்துக்கு போயிருக்கார். போயிருந்தபோது டே இந்த அன்னப்பாவாடை சாத்தனம் பிரகதீஸ்வரருக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் நீ ஏற்பாடு பண்ணி போயிட்டு வாடா. அது பார்த்து ஏதோ தேதி சொன்னார் பிறகு. அப்போ இவர் என்ன பண்ண, அந்த இடம் பூரா கொஞ்சம் நக்சலைட்ஸ் இருந்தாச்சு அந்த காலத்தில். இப்போ இருக்காதுக்கேன் அவன் நீயாரா வந்து எங்கள் ஊர் கோயிலுக்கு வந்து பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்று. அதை எப்படி பண்ணுறது, ஊரில் ஜனமே கிடையாது, அக்கம் பக்கம் ஏதாவது ஊரில் இருந்து தான் வரணும். அது பக்கம் உடையார்பாளையம் அது மாதிரி ஏதோ இருந்தது ஜெயங்கொண்ட சோழபுரம்லாம். இவர் பற்றி இப்படி நான் போய் புதுசு, அங்கே யாருமே தெரியாது. இவன் வேணா அது நீ வந்து எங்கள் ஊர் பண்ணுறேன்னு கேட்க போகிறான்னு சாமி ஒரு விண்ணப்பம். நான் வேணா தஞ்சாவூரில் அவர் அந்த சுவாமி பேர் பிரகதீஸ்வரர் தானே, தஞ்சாவூர் பிரகதீஸ்வரருக்கு நான் வந்து இந்த அன்னப்பாடு சாத்தினேன். டேய் நீ கணக்கன் தானே என்னார். ஆமாம். அடுத்த ஊரில் விஸ்வநாதர் ஒருத்தர் இருக்காரு, அவர் நான் 1000 ரூபா பாக்கி கொடுத்துட்டு வாடானா. எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் கூட விஸ்வநாதர், அவர்கிட்ட கொடுத்துட்டு வாடுறிய கணக்கு சரியா போக மாட்டா, அவனுக்கு நான் பட்டம் கட்டணும் தீருமா. சரி தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் சொல்லுங்க. 1927 இவங்க வந்து கும்பகோணத்துக்கும் காஞ்சிபுரத்துக்கும் அப்படி பரிவாரத்தோட, அப்போல்லாம் பரிவாரம் நிறைய பேர் இருப்பாங்க. வரும்போது உடையார்பாளையம் ஜமீன் வந்து பெரிய ஜமீன். அவங்க வந்து 7th century வரைக்கும் காஞ்சிபுரத்தில் தான் இருந்தாங்க. பல்லவாசை எங்கேயாவது சண்டைக்கு போகிறதா இருந்தால் முதல்ல இவங்களோட சைன்யத்தை கூப்பிட்டுவாங்க. வெல் ட்ரெயின்டு பெரிய ஆர்மி அது. அப்புறம் இது அவரோட மனசாபத்தில் அவங்க இப்படி வந்து சோழ நாட்டுக்கு வந்து உடையார்பாளையத்தில் தங்கிட்டாங்க. அப்புறம் சோழராஜாவும் எங்கேயாவது சண்டைக்கு போகிறதா இருந்தால் இவங்க சைன்யத்தை முதல்ல கூப்பிடுவாரு. அது மாதிரி பெரிய செல்வாக்கோடு இருந்தவங்க. அப்படி அவங்க இருக்கும்போது அப்போ என்ன பண்ணாங்க, இந்த ராஜேந்திர சோழன் இது கட்டின உடனே ஒவ்வொரு இது ஒவ்வொருத்தர்கிட்ட பிடிச்சிருந்தார். அப்போ இந்த லேண்ட்ஸ் இருக்கிற லேண்ட் அரசுக்கு தானே சொந்தம் கொடுத்து, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உள்ள லேண்ட்ஸ் வந்து இவங்க உடையார்பாளையம் ஜமீன்கிட்ட ஒப்படைச்சு அதில் வர வருமானத்தை நெல்லை நீங்கள் வந்து கோயிலுக்கு கலந்துட வேண்டியது, அது பொறுப்பு உங்கள் பொறுப்புன்னு. அப்போ இவங்க 27 போன போது அடுத்த வாரம் போகலாம்னு சொல்லிட்டு 8 மாதம் சரி தங்குபடி ஆயிடுச்சு. 8 மாதத்துக்கு என்ன பண்ணாங்க, அந்த கோயிலுக்கு போக வேண்டிய நெல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு சாதம் வடிச்சு நீங்கள் பெரிய 89 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து செலவு பண்ணிட்டார் அவரு. ஸோ அந்த சுவாமிக்கு 8 மாதம் போகலை. அது சாப்பிட்டது நாங்கள் சங்கரமடத்தில், நான் தான் பாக்கி அவருக்கு. அவர் பாக்கி இல்லை, நான் பாக்கி. அதுக்கு சொன்னா நீ என்ன போய் தஞ்சாவூர்ல போய் பண்ணிட்ட மாட்டேன், சுவாமி இதெல்லாம் தெரியாது, நான் அங்கேயே போய் உங்க ஆசீர்வாதத்தை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தார். யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல, எல்லாரும் வந்து கூட இருந்து அவங்களும் அதெல்லாம் அதை அன்னப்பாவடைன்னு பெரிய இல்லைங்க இல்லையா, அது ஆவடியார் வரைக்கும் அதுக்கு மேலே போட முடியல. அது எக்கச்சக்கமா ஆச்செல்லாம் அவங்க எல்லாரும் வசூல் பண்ணி கொடுத்தா அது வருஷம் இப்போ நடந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்றேன்னா,
இந்த அன்னைக்கு நிக்கிற இது யார்கிட்ட கேட்டா பரவாயில்ல வந்து அந்த கதை சொல்லிட்டு போனார் இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆச்சரியமா இருந்தது. அது சொன்ன விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ஏஜ் ஆனால் சில விஷயங்கள் மறந்து போறது. எங்க இதுல என் பையன் பெரிய பையன் கடவுளே கும்பிட மாட்டான், சாமியை கும்பிட மாட்டான். ஆனா இவர் மட்டும் கும்பிடுவான், சங்கராச்சாரியர் மட்டும் கும்பிடுவான். ஏன்னா அவர் சொன்னது பலிச்சது இல்லையா, அதுக்காக இவரை மட்டும் கும்பிடுவான் அவன். அவர் சொன்னபோது நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். சாதம் ரொம்ப சின்ன பிஸ்னஸ் எங்களுது. அவர் அந்த வார்த்தையை சொல்லும்போது உண்மைதான்டா, அவருடைய வாக்கு தான் பலிச்சுது. இல்லாட்டி நம்ம எவ்வளோ சாதாரண வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்னா பெரியவங்க அணுகிறோம், ஒருத்தருக்கு அணுகிறோம் பண்ணால் நமக்கு ஏதோ போய் நமக்கு வந்து அந்த சுப்பிரபாதத்துக்கு அனுமதி கிடைக்கல, ஆனால் நமக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படின்னு சொன்ன அவங்ககிட்ட. சிவன் சார் மகாபெரிவாளோட பூர்வாசிரம தம்பி. ஆமா, அவரை வந்து எப்படி உங்களுக்கு அறிமுகமாச்சு? பெரிவா வழியாவா? இல்ல இல்லை, அதாவது ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கு போகிறதுக்காக நீலகிரி எக்ஸ்பிரஸ், அதாவது 9 மணிக்கு கிளம்புது, அது சேலம் போகிறதுக்காக. அது ஏசி கம்பார்ட்மெண்ட் 4 பேர் இருக்கலாம். நான் போகும்போது உட்காந்துருந்தார். நான் எப்போவுமே ஒருத்தர் பார்த்தோன்னே விசிட்டிங் கார்டு கொடுக்குற பழக்கம். சரி, கொடுத்தா அப்புறம் அவர் விசிட்டிங் கார்டு கொடுத்தார். அது ஜெகதீஷ் ஐயர், நம்பர் 15, ஜட்ஜி ஜம்முனங்க ஸ்ட்ரீட், மேலாப்பூர். அது மாதிரி இன்கம் டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் அட்வொகேட்னு போட்டு அவர் வந்து சாப்பாடு பிரித்து வச்சுருந்தார். இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. அப்புறம் ஏதோ 1-2 படி ஜோஷியம் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அப்போ எம்எஸ் கிருஷ்ணா இருந்தார் இல்லையா, அவங்க டாக்டருங்களா மருமக. அப்போ வந்து பிள்ளை மோகனை கட்டிட்டு இருந்தாங்க, பிரிய போகிறாங்கன்னு பேச்சு அடிபட்டு இருந்து. ஆக்ட்ரஸ் அவங்க சுலக்ஷனா ஆக்ட்ரஸ் தான் இதில் நடித்தாங்க. அவங்க வந்து பிரிஞ்சிட போகிறாங்கன்னு பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு டைம் அது. அவங்களுக்கு துணையாக ஒரு வயசானவங்க இருந்தாங்க. அது உட்காந்து நாங்கள் இப்போ ஏதோ ஜோசியம் ஜாதகம் பேசின்னு இருக்க, அவங்களும் வச்சுருந்தா வண்டி கிளம்பிடுச்சு. அப்போ வந்து சொல்லிட்டு வரும்போது அவங்க சொன்னது கேட்டு அப்புறம் தான் அவங்க பற்றி கேட்டாங்க. அப்போ இதே பேசின்னு இருக்கும்போது அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் ஒரு பெரிய புண்ணியம் எனக்கு கிடச்சிது, சொல்லுங்க சார்ன்னு. அதாவது ஒரு நாள் சிவன் சார் வந்து ஒரு நண்பர் ஐஷ்ணு வந்திருக்கார். சிவன் சார் இப்போ காரில் வந்து அங்கேயே நமஸ்காரம் பண்ணிக்கணும்னு சொல்லுவார். அவங்க போர்ட்டுகோல் கார் நிறுத்தினா அவர் வந்து ஒரு நண்பர் போய் கூட அவர் போய் நமஸ்காரம் பண்ணிட்டார். பண்ணிட்டோன்னா அவர் புக்கு ஆத்ம ஞானம் ஒரு புக்கு அவர் கையால் எடுத்து கொடுத்தாரு. அப்புறம் அது அவர் நமஸ்காரம் பண்ணி அவர் கிளம்பிட்டார். நிறைய அற்புதமான விஷயங்கள் இருந்தது அதில். சார் எனக்கு தர முடியுமான்னு அது இது அவர் சொன்னார், எனக்கு தர முடியுமான்னு சொன்னேன். வாங்கலாம், ஈவினிங் 4:30 மணிக்கு வந்துடுவேன், ஆத்மா வாங்க. அப்புறம் மறந்து போய்ட்டு நான் ஒரு 3 வாரம் கழிச்சு போனோடனே சரி ஆஃபீஸில் தேடினார். அப்புறம் இந்த லா புக்கெல்லாம் இருக்க எல்லாம் தேடினார், லைப்ரரியில் தேடினார், பூஜை ரூமில் தேடினார். ராத்திரி இப்போ 4:30 போனால் 11:30 ராத்திரி. தெரியல, எங்கே வச்சேன்னு தெரியல, காணும். சார் உங்களுக்கு யார் கொடுத்தாங்கன்னு சொல்லுங்களேன், நான் அவங்ககிட்ட கேட்குறேன். என்ன அந்த புஸ்தகம் வந்து ராமாயணா பப்ளிகேஷன் சொல்லிட்டு இப்போ இந்த அட்வொகேட் ஷூட் போகிறது ராயப்பேட்டை ரோடு இப்படி கட் பண்ணது, இந்த கார்னரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்குது, அது பக்கத்தில் இருந்தது. அவங்க தான் பப்ளிஷர்னு. சரி அங்கே வாங்கிக்கல, இடம் தெரியும் சார்னு. பட் ஆனால் அந்த பப்ளிஷர் இப்போ இல்லை அங்கே அப்படின்னாரு. அப்படி ஆயிடுச்சுன்னு. அப்புறம் சரி பார்க்கலாம் இது. அதுக்கப்புறம் மேற்கொண்டு அவருடைய அனுபவங்கள் சொல்லிட்டே வந்தார். பத்மபூஷன் திரு நல்லி குப்புசாமி ஷெட்டி அவர்களின் அனுபவங்கள் அடுத்த வாரமும் தொடரும்.